தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வழங்கும் திருக்குர்ஆன் விளக்க உரை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகத்தில் வாரந்தோறும் வியாழக்கிழமை திருக்குர்ஆன் விரிவுரை வகுப்பு தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. நாம் விரிவுரைக்காக சூரா ஃபாத்திர் 35வது அத்தியாயத்தினை தேர்வு செய்து ஆரம்பம் முதல் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். இதுவரை துவக்க 10 வசனங்களுக்கான விளக்கத்தை நம்ம பார்த்துருக்குறோம். அந்த 10 வசனங்களில் குறிப்பாக சூரா ஃபாத்திர் இந்த அத்தியாயத்தினுடைய அடிப்படையான மைய கருத்து, அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை எடுத்து சொல்லி தனது படைப்பாற்றலை மக்களுக்கு விளக்கி தான் தான் படைப்பாளன் என்பதை சொல்லி எல்லா மக்களும் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்பதற்கான ஆதாரங்களை தொடர்ச்சியாக சொல்வது தான் இந்த அத்தியாயத்தினுடைய பிரதானமான நோக்கம். அப்போ ஆரம்பத்தில் அல்லாஹ் வானங்களை படைத்தான், பூமியை படைத்ததை பற்றி அல்லாஹ் சொன்னான். மலக்குமார்களும் அல்லாஹுடைய படைப்பினங்கள் தான், மலக்குமார்கள் அல்லாஹ் படைச்சிருக்கிறான் என்று அல்லாஹ் சொன்னான். கண்ணியம், இஸ்ஸத் என்பது அல்லாஹ்விடம்தான் இருக்கிறது. நீங்கள் உலகத்தில் பதவி அந்தஸ்து என்கிற அந்த இஸ்ஸத்தை பெற வேண்டும் என்பதற்காகவே அலைந்து திரிந்து கொண்டிருக்கக்கூடாது. இஸ்ஸத்து வேண்டும் என்றால் அல்லாஹ்விடத்தில் இருக்குது, அல்லாஹ்கிட்ட இஸ்ஸத்தை தேடுங்க என்ற அந்த கருத்துக்கள் எல்லாம் 10 வசனம் வரையிலையும் இடம்பெற்றிருப்பதை பார்த்தோம். இப்போ 11வது வசனம் அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை மக்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய வகையில் அந்த அத்தியாயத்தினுடைய தொடர்ச்சி அமைகிறது. 11 அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். வல்லாஹு ஹலகக்கும் மின் துராபின் சும்ம மின் நுத்ஃபத்தின் சும்ம ஜஅலக்கும் அஸ்வாஜா. அல்லாஹ் உங்களை மண்ணிலிருந்தும் பின்னர் விந்து துளியிலிருந்தும் படைத்தான், பின்னர் உங்களை இணைகளாக்கினான், ஜோடியாக அல்லாஹ் ஆக்கினான். உமா தஹ்மிலு மின் உன்சா வலா ததஉ இல்லா பிஇல்மிஹி. அவன் அறியாமல் எந்த பெண்ணும் கருவுறுவதோ பிரசவிப்பதோ இல்லை. உமா யுஅம்மரு மின் முஅம்மரின் வலா யுன்கசு மின் உம்ரிஹி இல்லா ஃபி கிதாப். வாழ்பவரின் வாழ்நாள் நீட்டிக்கப்படுவதும் அவரது வயது குறைக்கப்படுவதும் பதிவேட்டில் உள்ளது. இன்னதாலிக்க அலல்லாஹி யசீர். இது அல்லாஹ்விற்கு எளிதானதே. இதுதான் 11வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வல்லாஹு ஹலகக்கும் மின் துராபின். அல்லாஹ் உங்களை மண்ணிலிருந்து படைத்தான். இப்போ மீண்டும் அல்லாஹ் தான் தான் படைப்பாளன் என்பதை நிலைநாட்டுறான். வானங்களை படைத்த மாதிரி, மலக்குமார்களை படைத்த மாதிரி உங்களையும் அல்லாஹ் தான் படைத்தான். சூரா இந்த அத்தியாயத்தினுடைய பேரை என்ன? ஃபாத்திர். ஃபாத்திர்னா என்ன அர்த்தம்? படைப்பாளன், ஹாலிக், படைப்பாளன் அப்படின்னு அர்த்தம். அப்போ நான் தான் படைத்தேன் என்பதை அல்லாஹ் மீண்டும் தெளிவுபடுத்தக்கூடிய விதமாக வல்லாஹு ஹலகக்கும் மின் துராபின். அல்லாஹ் உங்களை மண்ணிலிருந்து படைத்தான். மண்ணிலிருந்து படைக்கப்பட்டது யாரு? நாம் மண்ணிலிருந்து படைக்கப்பட்டோமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அவன் மனித குலத்தின் தோற்றம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் நினைவூற்றான். உங்களை என்று சொன்னால் நம்மைனா நம்மை அல்ல, நமக்கான ஆதி தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். உங்களை அல்லாஹ் மண்ணிலிருந்து படைத்தான். சும்ம மின் நுத்ஃபத்தின். பிறகு விந்து துளியிலிருந்து அல்லாஹ் உங்களை படைத்தான். இப்போ விந்து துளியிலிருந்து படைக்கப்பட்டது யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாமா? இது நாம. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சந்ததிகள் முழுமையும் விந்து துளியிலிருந்து படைக்கப்பட்டவர்கள் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்கே குறிப்பிடுகிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விதிவிலக்கு என்பதை போல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் விதிவிலக்கு. குர்ஆனில் அது தெளிவாக நமக்கு எடுத்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போ உங்களை அல்லாஹ் மண்ணிலிருந்து படைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நான் தான் படைத்தேன், மண்ணிலிருந்து படைத்தேன். சும்ம மின் நுத்ஃபத்தின். விந்து துளியிலிருந்து அல்லாஹ் உங்களை படைத்தான். இப்போ நீங்கள் மேலே உள்ள வசனத்தையும் 10வது வசனத்தையும் 11வது வசனத்தையும் நீங்கள் ஜாயின் பண்ணி பார்த்தீங்கன்னா 10வது வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்லுவானா? மன்கான யுரீதுல் இஸ்ஸா. இஸ்ஸத்தை யார் நாடுகிறாரோ, பதவி, கௌரவம், அந்தஸ்து, கண்ணியம், இதை யார் தேடுகிறாரோ அவர் அல்லாஹ்விடத்தில் தேடட்டும். இஸ்ஸத் எல்லாமே அல்லாஹ்ட்ட இருக்கு. அப்படி தான் 10வது வசனம் இருக்கும். அதை பற்றி சொல்லிவிட்டு இந்த கருத்தை, நாம் படைக்கப்பட்டதன் மூலத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். நாம் எந்த மூலப்பொருளிலிருந்து படைக்கப்பட்டோம் என்பதை அல்லாஹ் சொல்கிறான்னா அதனுடைய அர்த்தம் என்ன, அதனுடைய ஜாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, இஸ்ஸத்துன்னு அழைச்சிக்கிட்டு இருக்கிறிய மக்காவில் உள்ள இணை வைப்பாளர்கள் தங்களுக்கான பொருளாதார அந்தஸ்து, தங்களுக்கான சமூக அந்தஸ்து, அதை காரணம் காட்டித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஏகத்துவ கொள்கையை ஏற்க மறுத்தாங்க. அதுக்காகத்தான் அல்லாஹ் இஸ்ஸத் ஏன்ட்ட இருக்கிற, மக்கள் உன்னை மன்னிக்கிறதுல இஸ்ஸத் இல்லை, நீ திரட்டி வைத்திருக்கிற செல்வத்தில் இஸ்ஸத் இல்லை, இஸ்ஸத்தை தர்றது நான், மக்கள் அல்ல என்பது அல்லாஹ் சொன்னான்.
அந்த இஸ்ஸத்தை பிடித்து கொண்டு தொங்கிக் கொண்டிருக்காதே. அதற்காக வேண்டி சமூகம் அந்தஸ்து என்பதற்காக வேண்டி என்னுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்வதை நீ மறுத்து விடாதே என்பதை உணர்த்தும் வகையில் அல்லாஹ் சொன்னான். இப்போ அடுத்து அல்லாஹ் அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம புரிந்து கொள்வதாக இருந்தால், இஸ்ஸத்துன்னு அலையிறிய நீ படைக்கப்பட்டதன் மூலத்தை பற்றி சிந்தித்தாயா? நீ எதிலிருந்து வந்த? உனக்கான மூலப்பொருள் என்ன? உன்னுடைய துவக்கம் என்ன? அற்பமான விந்துத்துளி. விந்துத்துளி என்பது என்ன? அற்பமான நீர். அப்படிப்பட்ட அற்பமான நீரிலிருந்து தானப்பா நீ வந்த, உனக்கு என்ன இஸ்ஸத்து அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான். 10ஐயும் 11ஐயும் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் என்ன இஸ்ஸத்து? எந்த இஸ்ஸத்தை நீ மனசில் வைத்துக்கொண்டு தௌஹீதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாய்? எந்த சமூக அந்தஸ்தை நீ மனதில் வைத்துக்கொண்டு சத்தியத்தை ஏற்க மறுக்கிறாய்? உனக்கான இஸ்ஸத் என்ன? நீ எதிலிருந்து வந்தவன்? அற்பமான விந்து துளியிலிருந்து, அற்பமான நீரிலிருந்து நீ படைக்கப்பட்டவன் என்பதை அல்லாஹ் நிலைநாட்டுறான். இரண்டாவது, அந்த அற்பமான நீரிலிருந்து உன்னை படைச்சது யாரு? நான் தான் படைச்சேன், நான் தான் ஃபாத்திர், நான் தான் ஹாலிக். முந்தைய வசனங்கள் நம்ம பார்த்த ஹல் மின் ஹாலிக்கின் கைருல்லாஹி, அல்லாஹ் அல்லாத ஹாலிக் உங்களுக்கு உண்டா? இதே ஃபாத்திரில், இதே அத்தியாயத்தினுடைய துவக்க வசனங்களை நம்ம பார்த்தோம். அல்லாஹ் வானத்திலேருந்து உங்களுக்கு ரிஸ்கை தர்றான், மலையை தர்றான், காற்று அனுப்புகிறான். இப்படிப்பட்ட ஹாலிக் என்னல்லாத ஒரு ஹாலிக் உங்களுக்கு உண்டான்னு அல்லாஹ் கேட்டான்ல. உன்னையும் இந்த அற்பமான நீரிலிருந்து படைச்சது நான் தான் என்று அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை நிலைநாட்டுறான். ரெண்டு விஷயத்தை நம்ம புரியணும். ஒன்று, மனுஷன் இஸ்ஸத்துன்னு அலைகிறான். உன்னுடைய மூலத்தை, நீ படைக்கப்பட்டதனுடைய மூலப்பொருள் என்னங்கிறத சிந்திச்சு பாரு, யோசிச்சு பாரு என்று மனுஷனுடைய கர்வத்துக்கு அடி கொடுக்குறான். நீங்கள் குரானில் பார்த்தீங்கன்னா எங்கேயெல்லாம் அல்லாஹ் இந்த செய்தியை சொல்கிறான். மனிதன் விந்து துளியிலிருந்து படைக்கப்பட்டது எங்கேயெல்லாம் அல்லாஹ் சொல்கிறான். அது ஒரு தகவலா? நம்முடைய மூலப்பொருள் என்ன, எதிலிருந்து நம்ம உருவாக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ ஒரு பொருளை தயாரிக்கிறாங்கன்னா என்ன பொருள்லேருந்து தயாரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்குகிறோம், இந்த பிஸ்கட் என்னென்ன பொருளால் உருவாக்கப்பட்டது பின்னாடி எழுதியிருக்கும். வேறு ஒரு உணவுப் பொருள் வாங்குகிறோம், அந்த உணவுப் பொருளில் என்னென்னலாம் கலந்துருக்கு பின்னால் எழுதப்பட்டிருக்கும். மூலப்பொருட்கள் என்னென்ன, இதில் சர்க்கரை எவ்வளவு சேர்ந்துருக்கு, வேறு வேறு கலப்புகள் இதில் இருக்கா, மாவு இருக்கா, எல்லாத்தையும் எந்த கிராமில் என்ன அளவில் சேர்க்கப்பட்டிருக்குங்கிறத சொல்லிடுவாங்க. அது தகவல், அது தகவல். அது மாதிரி அல்லாஹ் நம்முடைய மூலத்தை பற்றி பல இடங்களில் பேசுகிறான். இந்த ஒரு அத்தியாயத்தில் மட்டும் இல்லை. மனிதன் விந்து துளியிலிருந்து படைக்கப்பட்டிருப்பதை திருக்குரானில் பல்வேறு இடங்களில் அல்லாஹ் சொல்கிறான். பல நிலைகளாக அல்லாஹ் சொல்கிறான். அதை சொல்வதனுடைய நோக்கம் என்ன, பர்பஸ் என்ன, தகவலா? நாம் எதிலிருந்து வந்தோம் என்பதை, நம்முடைய மூலப்பொருள் என்ன என்பதை ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்கிறது கிடையாது. நமக்கு அல்லாஹ் அடி கொடுக்குறான். நம்ம கர்வத்துக்கு, மனித சமூகம் கர்வம் கொண்டு அலைந்து திரிவதை அல்லாஹ் அடி கொடுக்குறான். அல்லாஹுடைய தனக்கு வழங்கப்பட்டிருக்கிற அறிவை கொண்டு அல்லாஹுடைய ஆற்றலையே மறுத்து பேசுகிறான் அல்லவா, அதற்கு அல்லாஹ் மறுப்பு கொடுக்குறான். அத்தகைய இடங்களில் தான் அல்லாஹ் இந்த செய்தியை திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக அல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருக்கான். நீங்கள் பாருங்கள், எங்கேயெல்லாம் அல்லாஹ் இந்த செய்தியை பதிவு பண்ணுறாங்கிறத சூரா யாசின்ல 77, 78 அதுலேயும் அல்லாஹ் மனிதனுடைய மூலத்தை பற்றி பேசுகிறான். அவலம் எரல் இன்சானு அன்னா ஹலக்குனாகும் மின் நுத்துஃபத்தின், மனிதன் சிந்திக்க வேண்டாமா, அவனை நாம் விந்து துளியிலிருந்து படைத்தோம் என்பதை சிந்திக்க வேண்டாமா? ஏன் சிந்திக்கணும்? இதாகுவ ஹசீமும் முபீன், அவன் தர்க்கம் பண்ணுறான் நம்மக்கிட்ட. நீ யாரு, நீ எங்கிருந்து வந்த, நீ ஏன்டவே தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிற. ஓ தரபலனா மசலவ் ஒ நசிய ஹல்கா, அவன் படைக்கப்பட்டதை மறந்து விட்டு நமக்கே உதாரணம் சொல்கிறான். அவ்வளோ பெரிய ஆளா நீ? அல்லாஹ் கேட்குறான், நீ எங்கிருந்துடா வந்த, உன்னை நான் எங்கிருந்து படைத்தேன், எந்த பொருள்லேருந்து படைத்தேன், நீ என்ன ஏங்கிட்ட தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிற, எனக்கு நீ உதாரணம் சொல்லிக்கிட்டு இருக்கிற. கால என்ன கேட்குறான், என்ன தர்க்கம் பண்ணுறான்? மையுஹில் இதாம வஹிய ரமீம், எலும்புகள் மக்கி போனதற்கு பிறகு அதை யார் உயிர்ப்பிப்பார், இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கிறான். என்னடா எலும்பு மக்கினதுக்கப்புறம் எனக்கு எழுப்ப முடியாதா? உன்னை அற்பமான நீரிலிருந்து உன்னை நான் படைச்சல, அப்படிப்பட்ட ஆற்றல் உள்ள எனக்கு நீ கபூரில் உன்னை மண்ணறையில் அடக்கப்பட்டதற்கு பிறகு பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகு, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு எலும்பு மக்கிச்சுனே வைத்து கொண்டால் கூட அதிலிருந்து என்னை எழுப்புறது, மண்ணிலிருந்து நான் ஆதம படைச்சிருக்கிறேன், அற்பமான நீரிலிருந்து ஒன்றை படைச்சிருக்கிறேன், திரும்ப உன்னை எழுப்புறது எனக்கு என்ன கஷ்டமா? நீ எனக்கு உதாரணம் சொல்லிக்கிட்டு இருக்கிற, நீ எப்படி படைக்கப்பட்டாய் அதை யோசி, அதை சிந்தித்து பாரு. இதை பற்றி சிந்திச்சு பார்க்காம எனக்கே நீ உதாரணம் சொல்கிறாயா? அல்லாஹ் அந்த இடத்துல மனிதனுக்கு கர்வம் தலைக்கேறி அல்லாஹ்வின் ஆற்றலை மறுக்கும் போது மனித படைப்பினுடைய மூலத்தை பற்றி அல்லாஹ் அங்கே நினைவூட்டுகிறான் என்பதை பார்க்கணும். அதே போல சூரா அல் ஹஜ்ஜி அதில் 5வது வசனம், அதுலேயும் அல்லாஹ் இந்த மௌத்துக்கு அப்புறம் எழுப்ப முடியாதுன்னு இறை மறுப்பாளர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள் அல்லவா, அந்த கருத்தாக்கத்தை மறுக்கின்ற பொழுது இந்த வாதத்தை அல்லாஹ் வைக்கிறான். யா அய்யுஹன்னாஸ், மக்களே, இன்குன்தும் ஃபீ ரைபின் மினல் பஅஸி, நீங்கள் எழுப்பப்படுவதில் சந்தேகத்தில் இருப்பீர்களே ஆனால், மௌத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது, நம்ம எழுப்பப்பட மாட்டோம் அப்படி நீங்கள் சந்தேகத்தில் இருப்பீர்களே ஆனால் புரிந்து கொள்ளுங்கள், இன்னா ஹலக்குனாக்கும் மின் துராபின் சும்ம மின் நுத்துஃபத்தின், உங்களை நாம்
மண்ணிலிருந்து படைத்தோம், பிறகு விந்து துளியிலிருந்து படைத்தோம். இந்த செய்தியை அல்லாஹ் ஜாயின் பண்ணுறான். அதுக்கு முன்னால் அல்லாஹ் என்ன குறிப்பிடுறான்? எழுப்பப்படுவதில் நீங்கள் சந்தேகத்தில் இருப்பீர்களே, ஆனால் உன்னை நான் எழுப்ப முடியாதுன்னு நினைக்கிறியா? மௌத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருப்பதை பற்றி நீ சந்தேகப்படுறியா? அப்படின்னா நீ தெரிஞ்சிக்க, உனக்கு நான் மண்ணில் இருந்து படைத்தேன். மண்ணில் இருந்து படைக்க தெரிஞ்ச எனக்கு, அற்பமான விந்து துளியிலிருந்து படைக்க தெரிஞ்ச எனக்கு, திரும்ப உங்களை மண்ணில் இருந்து எழுப்ப முடியாதா? எனக்கான ஆற்றல் இல்லையா? உன்னை படைத்தவனை நான் தான் அல்லாஹ் அங்கே கிளைம் பண்ணுறான். அப்போ இது சூரா அல் ஹஜ்ஜில் 5வது வசனத்தில் இருப்பதை பார்க்குறோம். அதே மாதிரி பாருங்கள், 75வது அத்தியாயம். குர்ஆன் ஆப் வச்சுருக்கீங்களா? யாராவது ஒருத்தவங்க வாசிங்க. 75வது அத்தியாயம் 26வது வசனத்திலிருந்து வாசிங்க. படிங்க, நீங்கள் படிங்க. அறிந்து கொள்ளுங்கள், தொண்டை குழியை அடையும் போது மந்திரிப்பவன் யார் என்று கேட்கப்படும் போது அது பிரிவுதான் என்பதை அவன் உறுதியாக அறிந்து. மரண தருவாயை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். தொண்டை குழியில் உயிர் அடைஞ்சிரும். அந்த நேரத்தில் என்னை இதுலேருந்து காப்பாற்றுறவன் யாருன்னு கேட்பான். கெண்டைக்காலுடன் பின்னிக்கொள்ளும். வல்தஃபத்தி சாக்கு பிசாக், கெண்டைக்காலோடு பின்னிக்கொள்ளும். அன்றைய தினம் உமது இறைவனிடமே மீளுதல் உள்ளது. இலா ரப்பிக்க யௌம இதினில் மசாக், அன்றைய தினம் அல்லாஹ்கிட்ட தான் நீ திரும்ப வரப்போற. மௌத்து நேரத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி. அவன் உண்மையென நம்பவும் இல்லை, தொழவும் இல்லை. அவன் பொய்யென கூறி புறக்கணித்து விட்டான். ஃபலா சத்தக வலா சல்லா வலாக்கின் கதப ஒத்தவல்லா. உண்மைப்படுத்தவும் இல்லை, வாழ்கிற காலத்தில் மார்க்கத்தை உண்மைப்படுத்தலை, தொழவும் இல்லை. வலாக்கின் கதப ஒத்தவல்லா, மார்க்கத்தை பொய்ப்படுத்தி கொண்டு பொய் என்று சொல்லி கொண்டு தெரிந்து கொண்டிருந்தான். பின்னர் கர்வம் கொண்டவனாக தனது குடும்பத்தாரிடம் சென்றான். உனக்கு அழிவு நெருங்கிவிட்டது, மிக நெருங்கிவிட்டது. பின்னரும் உனக்கு அழிவு நெருங்கிவிட்டது, மிக நெருங்கிவிட்டது. அடுத்தான் கவனிக்கணும். வெறுமனே விட்டுவிடப்பட வேண்டும் என மனிதன் எண்ணிக்கொண்டிருக்கிறானா? ஐஹ்சபுல் இன்சானு ஐ யுத்ரக்க சுதா, மனிதன் வெறுமனே விட்டுவிடப்படுவோம் என்று எண்ணிக்கொண்டானா? அப்படியே விட்டுருவோம், படைச்சோம், மௌத்து அதோடு முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை, அல்லாஹ் நம்மளையெல்லாம் விட்டுருவான் அப்படின்னு நினைத்து கொண்டாயா? மனிதன் நினைத்து கொண்டானா? செலுத்தப்படும் விந்து துளியாக அவன் இருக்கவில்லையா? அலம் யகுன் நுத்ஃபத்தம் மின் மனியி யும்னா, செலுத்தப்படும் இந்திரிய துளியாக, விந்து துளியாக அவன் இருக்கவில்லையா? பின்னர் அவன் சூழ் கொண்ட கருமுட்டையாக இருந்தான். அல்லாஹ்வே படைத்து செம்மைப்படுத்தினான். அவனிலிருந்து ஆண் பெண் எனும் இணையை உருவாக்கினான். அந்த இறைவன் இறந்தோரை உயிர்ப்பிப்பதற்கு ஆற்றல் மிக்கவன் இல்லையா? அலைஸ ذلك بقادر على يحيي الموتى, இப்படிப்பட்ட ஆற்றல் உள்ள இறைவன் இறந்தவர்களை உயிர்ப்பிப்பதற்கு ஆற்றல் பெற்றவன் இல்லையா? நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம், மக்காவில் அருளப்பட்ட அத்தியாயங்களில் பிரதானமாக பேசப்படுவது என்ன சப்ஜெக்டு? தௌஹீது, ஷிர்கு, அதுக்கப்புறம் மௌத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது. இதைத்தான் அல்லாஹ் திரும்ப திரும்ப பேசுவான். அதை மறுத்தாங்க, அது சாத்தியமே இல்லைன்னு நினச்சாங்க. அதில் தான் வாதம் செய்து கொண்டு இருந்தார்கள். இன்றைக்கி உலகத்தில் நிறைய விவாதங்கள் இருக்குது. தொலைக்காட்சியை திறந்தோம்னா ஒவ்வொரு தலைப்புக்கு டிபேட் நடந்துக்கிட்டு இருக்கும். அது மாதிரி அன்றைக்குள்ள காலகட்டத்தில் விவாதத்திற்குரிய மக்கள் மத்தியில் பெரும் ஒரு மக்காவில் உள்ள இணை வைப்பாளர்கள் மத்தியில் விவாதத்திற்குரியதாக இருந்தது எது? மௌத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கைங்கிறாரு முகமது, அது எப்படி நம்ம எழுப்பப்படுவோம்? அப்படிலாம் நம்ம மூதாதையர்கள் நமக்கு சொல்லலையே, சாத்தியமே இல்லையே. அதான் நம்ம கண்ணுக்கு முன்னால் பார்க்குறோம், அடக்கம் செய்யப்படுறோம், எலும்பு, அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் எலும்பு வருது, அதுக்கப்புறம் அந்த எலும்பு கூட மக்கி போயிடுது. யார் எழுப்புறா? நம்மளை எழுப்புற ஆற்றல் யாருக்கு இருக்குது என்று அதில் விவாதம் செய்து கொண்டிருந்தார்கள். அதுதான் அங்கே விவாதத்திற்குரிய டாபிக். அதனால் அல்லாஹ் திரும்ப 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 அந்த விவாதத்திற்கு பல உதாரணங்களை சொல்லி, மலைகளை சொல்லி, விளைச்சல் நிலத்தை சொல்லி, காஞ்ச பூமியை பசுமையான பூமியாக மாற்றுவதை நான் தான்ப்பா, அந்த ஆற்றல் எனக்கு இருக்குன்னு அல்லாஹ் தன்னுடைய அந்த ஆற்றலை சொல்லி, இப்படி பல விஷயங்களை உதாரணமாக சொல்லி, உன்னை நான் எழுப்புவேன், நீ என்கிட்ட தான் நீ வருவேன், கண்டிப்பாக என்னை நீ சந்திச்சு ஆகணும் என்பதை அல்லாஹ் அங்கே உணர்த்துகிறான். அதில் தான் இந்த அத்தியாயத்தில் 75ல் 40. அப்போ கேட்குறான் யஹ்சபுல் இன்சானு ஐயுத்தரக்க சுதா, மனிதன் வெறுமனை விட்டுவிடப்படுவான் என்று எண்ணிக்கொண்டானா? எழுப்ப முடியாதுன்னு நினைக்கிறியா? அலம் யகுன் நுத்ஃபத்தம் மின் மனியி யும்னா, நீ செலுத்தப்படுகிற விந்து துளியாக நீ இருக்கவில்லையா? நீ அப்படித்தானப்பா இருந்த, உன்னுடைய மூலம் என்ன? அப்படியான நிலையிலிருந்து படைத்த இறைவனுக்கு உன்னை மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புவது சிரமமான ஒன்றா நல்லா கேட்குறான். இதுதான் இந்த டாப்பிக்கினுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கம். அடுத்து அல்லாஹுடைய வல்லமையை நாம் இதில் சிந்திக்கணும், அல்லாஹினுடைய ஆற்றலையும் நாம் இதில் சிந்திக்கணும். மனுஷனுடைய மூலம் என்ன? அற்பமான விந்து துளி, அற்பமான நீர். ஆனால் அந்த அற்பமான நீரில் அல்லாஹ் எவ்வளோ விஷயத்தை வச்சு மனிதனாக நம்மளை வெளிப்படுத்துகிறான்னு பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மனிதர்கள், அவர்களுடைய தோற்றங்கள், இது எல்லாமும் எதுக்குள்ளே அல்லாஹ் வைக்கிறான்? ஒரு அற்பமான நீருக்குள்ளே அல்லாஹ் வைக்கிறான். அந்த அற்பமான நீருக்குள்ளே எந்த ஷேப்பும் இல்லை, எந்த வடிவமும் இல்லை. அந்த அற்பமான நீருக்குள்ளே கை கால்கள்லாம் கிடையாது, பேசக்கூடிய நாவு இல்லை, சிந்திக்கிற மூளை இல்லை.
அந்த வெற்று நீரில் எலும்போ சதையோ கண்ணோ இதயமோ எதுவுமே கிடையாது. சிந்திச்சு பார்த்தோம்னா அதில் ஒன்றுமே இல்லை. ஆனால் ஒன்றும் இல்லாத பிசுபிசுத்து போன அந்த நீரிலிருந்து அல்லாஹ் எப்படிப்பட்ட உருவங்களை, எப்படிப்பட்ட மனிதர்களை, எப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட, அறிவு கொண்ட மனிதர்களை அல்லாஹ் வெளிப்படுத்தலாம். இது எப்பேற்பட்ட இறைவனுடைய வல்லமை, எத்தகைய இறைவனினுடைய ஆற்றல். அந்த மனிதர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியிருக்கிற அதிகாரத்தை கொண்டு, அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியிருக்கிற அறிவாற்றலை கொண்டு பூமியில் எவ்வளவு பல காரியங்களை நிகழ்த்துகிறார்கள். ஆனால் எல்லாமும் எங்கிருந்து வந்துச்சுன்னு பார்த்தா அற்பமான நீர். அப்போ இது யாருடைய? படைப்பாளனுடைய மகத்துவம். ஒரு பொருள் நல்ல பிரம்மாண்டமாக அர்ப்பணிப்பாக வேலை செய்யுது, அவ்வளோ ஒரு பிரமிக்கத்தக்க வகையில் வேலை செய்யுதுன்னு சொன்னால் அந்த பொருளை உருவாக்கியவருக்கு அதன் பெருமை சேருமல்லவா? அதுபோலத்தான் மனிதன் என்கிற இந்த ஒரு பொருளின், இந்த ஒரு படைப்பின் மூலமாக உலகத்தில் ஏராளமான காரியங்கள் நிகழுது. இந்த அனைத்து பெருமையும் யாரை சாரும்? அற்பமான நீரிலிருந்து இந்த மனிதனை படைத்த அல்லாஹ்வை சாரும். அல்லாஹ் தான் மனிதர்களுக்கு இத்தகைய ஆற்றல்களை வழங்கியிருக்கிறான். அப்போ பேராற்றல் கொண்டவன் யாரு? பெரும் வல்லமை பொருந்தியவன் அல்லாஹ். இப்போ இன்னைக்கு எவ்வளோ ஷேப்பு, எவ்வளோ உருவத்தை நம்ம பார்க்குறோம். முகம்னு எடுத்துக்கிட்டோம்னா முகத்தில் என்ன இருக்குது? 2 கண். ஒரு முகத்தில் நமக்கு என்ன தெரியுது? 2 கண், ஒரு வாய், ஒரு மூக்கு, இவ்வளோ தான் தெரியுது. காதை கூட பெருசாக நம்ம கவனிக்கிறது இல்லை. இந்த 2 கண், ஒரு மூக்கு, ஒரு வாய், இதை வச்சு எவ்வளோ வெரைட்டி எல்லாம் கொடுக்குறான் பாருங்கள். இவ்வளோ வச்சு எவ்வளோ வெரைட்டி எல்லாம் கொடுக்குறான். நம்ம இவ்வளோ முகம் இருக்குது, இவ்வளோ முகத்துக்கு என்ன மூலப்பொருள் எது? 2 கண், ஒரு மூக்கு, ஒரு வாய், அவ்வளவுதான். அமெரிக்காக்காரனுக்கும் அதே 2 கண், ஒரு மூக்கு, ஒரு வாய். ஆப்பிரிக்காக்காரன் 2 கண், ஒரு மூக்கு, ஒரு வாய். நீ உலகத்தில் யாராக இருந்தாலும் சரி, எந்த நிறத்தில் இருந்தாலும், என்ன மொழி பேசக்கூடியவனாக இருந்தாலும், அவனுடைய முகம் அதை வச்சு தான் நம்ம அடையாளப்படுத்துகிறோம். முகத்தை வச்சு தானே இவர் இன்ன நபர், இவர் இன்னாள், இவர் இன்னாளுன்னு நம்ம அடையாளப்படுத்துகிறோம். அப்போ இவர் இன்னாள், இவர் இன்னாளுன்னு நம்ம அடையாளப்படுத்துகிறோமே, அந்த அடையாளப்படுத்தக்கூடிய அம்சத்தை வெறும் இந்த 2 கண், ஒரு மூக்கு, ஒரு வாய், இதில் வச்சுட்டான்ல. இது அல்லாஹ்வுடைய வல்லமை இல்லையா? அல்லாஹ்வுடைய ஆற்றல் இல்லையா? இந்த வேரியேஷன், இந்த டிஃபரெண்ட், இந்த வித்தியாசம்லாம் அந்த நீரில் இருக்கா? அற்பமான அந்த நீராக இருக்கும்போது இந்த வேரியேஷன் இருந்துச்சா? இந்த டிஃப்ரெண்ட் இருந்துச்சா? இல்லை. அப்போ இப்படிப்பட்ட நீரிலிருந்து இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக நான் படைச்சிருக்கிறேனப்பா உங்களை. அல்லாஹு ஹலக்கக்கும், அல்லாஹ் உங்களை படைத்தான். மின் துராபின் சும்ம மின் நுத்துஃபத்தின், மண்ணிலிருந்து அல்லாஹ் ஆதம படைத்தான், விந்து துளியிலிருந்து உங்களை படைத்தான். இது அல்லாஹ் நமக்கு சிந்திக்க சொல்கிறான். இந்த கருத்தாக்கத்தை உள்ளே வைத்து கொண்டு நம்மளை சிந்திக்க சொல்கிறான். அப்போ நான் தானே படைப்பேனா? ஹாலிக் அல்லவா? நான் ஆற்றல் பொருந்தியவன் என்பதை நீ ஒப்புக்கொள்ள வேண்டும் அல்லவா? இது நாம் இந்த வசனத்தில் கவனிக்க வேண்டிய ஒரு பகுதியாக இருக்குது. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், சும்ம ஜஅலக்கும் அஸ்வாஜா, மேலும் உங்களை ஜோடிகளாக அல்லாஹ் ஆக்கினான். அஸ்வாஜ்னா என்ன? ஜோடி. ஜோடி மனிதர்கள் அல்லாஹ் ஜோடியாக வச்சிருக்கிறான். எப்படி ஜோடியாக வச்சிருக்கிறான்? மனிதர்கள் உள்ள ஜோடிங்கிறது என்ன? ஆண் பெண், ஆணு பெண்ணுங்கிற இந்த ஜோடி. இந்த உலகம் சமநிலையோடு இயங்குவதற்கு இந்த ஜோடிகள் என்பது அவசியமாக இருக்குது. ஆணு பெண்ணு என்கிற இந்த ஜோடி தான் அவசியம். இது இல்லைன்னா இந்த உலகம் அதனுடைய சமநிலையை இழந்துடும். இப்போ நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்கள், உலகத்தில் எல்லாருமே ஆண்களாக இருந்தால் என்னவாக இருக்கும்? எல்லாருமே ஆண்கள், பெண்ணே இல்லை, ஜோடியே இல்லை, யாருக்கும் ஜோடி இல்லை, எல்லாருமே ஆண்கள். அப்படின்னா என்னவாக இருக்கும்? எல்லாருமே பெண்கள், ஆண்களே இல்லை, அந்த பெண்ணுக்கு ஜோடியாக ஒரு ஆண் இல்லை, எல்லாருமே பெண்கள். அப்படின்னா அந்த உலகம் என்னவாக இருக்கும்? ஒரு கட்டத்தில் அது அழிவை நோக்கி சென்று விடும். ஏன்? சமநிலையை இழந்துருது. அடுத்தடுத்த தலைமுறை உருவாக்கம் அங்கே இல்லை. அப்போ ஆணு பெண்ணுங்கிற இந்த ஜோடியின் மூலமாகத்தான் உலகத்தின் சமநிலை சரியாக சீராக இயங்கி கொண்டிருக்கிறது. மனிதர்களில் இத்தகைய ஜோடிகள் இருக்கிற மாதிரியே எல்லாத்திலையும் அல்லாஹ் ஜோடியை வைத்திருப்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அதையும் அல்லாஹ் தன்னுடைய ஆற்றல் என்று இந்த வசனத்தில் நம்மை ஜோடியாக படைத்திருப்பதை தன்னுடைய ஆற்றல் என்று குறிப்பிட்டதைப் போலவே வேறு வேறு அத்தியாயங்களில், வேறு வேறு வசனங்களில் உங்களை மாதிரி எல்லாத்துலேயும் ஜோடி வச்சிருக்கிறேங்கிறான். சூரா யாசீன்ல 36, சுபஹானல்லதி, அல்லாஹ் தூயவன். எப்படிப்பட்ட தூயவன்? எதனால தூயவன்? அல்லதி ஹலக்கல் அஸ்வாஜ குல்லஹா, எல்லாவற்றிலும் ஜோடிகளை படைத்திருக்கிறானே அத்தகைய இறைவன் தூயவன். எல்லாத்துலேயும் நான் ஜோடி வச்சிருக்கிறேன். நமக்கு தெரிஞ்ச, கண்ணுக்கு தெரிஞ்ச ஜோடிங்கிறது நம்ம மனிதர்கள், ஆணு பெண்ணு. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், சுபஹானல்லதி ஹலக்கல் அஸ்வாஜ குல்லஹா, எல்லாவற்றிலும் ஜோடிகளை படைத்த இறைவன் தூயவன். நான் எப்படிப்பட்ட ஆள்னு சொன்னால் எனக்கு ஏன் பெருமை, எனக்கு ஏன் புகழ் வருகிறது என்றால் எல்லாத்துலேயும் நான் ஜோடியை வச்சிருக்கிறேன். அந்த வசனத்தின் தொடர்ச்சியில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், மிம்மா தும்பித்துல் அர்து, பூமி விளைப்பிக்க செய்பவற்றிலும், ஒமின் அன்ஃபுசிஹும், இவர்களிலும், மனிதர்களை பற்றி, மனிதர்களிலும்,
ஓ மிம்மா லா யஅலமூன், இவர்கள் அறியாதவற்றிலும் ஜோடிகளை படைத்த இறைவன் தூயவன். உங்களில் ஜோடி இருக்கிற மாதிரி அல்லாஹ் எதுலேயும் ஜோடி இருக்குங்கிறான். மனிதர்களில் ஜோடிகள் இருப்பதைப் போலவே மிம்மா தும்பித்துல் அர்து, பூமி விளைப்பிக்க செய்பவற்றில். அப்படின்னா என்ன? மரம், தாவரம், செடி, கொடி, இதில் என்ன இருக்கு? ஜோடி இருக்கு. ஆண் பெண் அந்த ஜோடி இருக்கு. குறிப்பிட்ட ஒரு வகை மரங்கள் மட்டுமல்ல, குறிப்பிட்ட ஒரு வகை செடிகள் மட்டுமல்ல, ஆணு பெண்ணு என்கிற இரு வகை ஜோடியாக மரங்கள் இருக்கு, ஜோடியாக கொடிகள் இருக்கு, ஜோடியாக செடிகள் இருக்கு. மின்சாரம் இருக்குல்ல, எலக்ட்ரிக், அதில் என்ன சொல்கிறாங்க? ஜோடின்னு தானே சொல்கிறாங்க. பாசிட்டிவு நெகட்டிவு ஜோடி. காந்தத்தை பற்றி சொல்லும் பொழுது எந்த அறிவியலில் சொல்கிறாங்க, எந்த காந்தத்தை ஒரு காந்தம்னு எடுத்துக்கிட்டால் அதில் ரெண்டு இருக்குது, வட துருவம் தென் துருவம், ஜோடி தான். அதை ஒற்றையாக ஆக்கவே முடியாது. நீங்கள் எவ்வளவு துகளாக உடச்சிக்கிட்டு இவ்வளோ பெரிய சைஸில் இருக்கிற காந்தம், அதில் வட துருவம் இருக்குது தென் துருவம் இருக்குது. அது அப்படியே உடச்சி சின்னதாக ஆக்குனா கூட அதுலேயும் வட துருவம் இருக்குது தென் துருவம் இருக்குது, ஜோடி இருக்குது. இப்படி நமக்கு தெரிந்தவற்றிலே ஏராளமான விஷயங்கள். அல்லாஹ் சொல்கிறான் ஒமிம்மா லா யஅலமூன், இவர்கள் அறியாதவற்றிலும், உங்களுக்கு தெரியாதவற்றிலும் கூட நான் என்ன வச்சுருக்கிறேன்? ஜோடியை வச்சுருக்கிறேன். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அப்போ இன்னும் தெரியாதவற்றில் என்ன இருக்குது? ஜோடிகள் இருக்குது. அறியாததெல்லாம் எதில் இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்டால் என்ன சொல்லுவீங்க? அறியாதவற்றிலும் அல்லாஹ் ஜோடியை வச்சுருக்கிறான். அறியாதவற்றிலாம் எதில் இருக்குது? நமக்கு தெரியாதலே அல்லாஹ் என்ன செஞ்சுருக்கிறான்? நம்ம சிந்திச்சு அல்லது சமகாலத்தில் ஆய்வுகள் செய்து சொன்னால் அது நமக்கு தெரிஞ்சதில் வந்துடுது. எது தெரியாமல் இருக்கோ அதுதான் என்னது? தெரியாது. ஒமிம்மா லா யஅலமூன், அவர்கள் அறியாதவற்றிலும் அல்லாஹ் ஜோடிகளை வைத்திருக்கிறான். உனக்கு தெரியாதுப்பா, பலதில் நான் ஜோடியை வச்சிருக்கிறேன். அப்போ உங்களையும் அல்லாஹ் ஜோடியாக படைச்சிருக்கிறேன் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்கிறான். இதை கூட அல்லாஹ் ஏன் குறிப்பிட்றான்னா, நீ எல்லாருமே ஜோடி, உங்களால் ஜோடிகள் இல்லாமல், தன் துணை இல்லாமல் உங்களால் இயங்க முடியாது. இப்போ மரங்கள் காய்த்து பழுத்து பழங்கள் தரதாக இருந்தால் அதில் என்ன பண்ணணும்? ஆண் பெண் சேர்க்கை, அங்கே மகரந்த சேர்க்கைன்னு சொல்கிறாங்களோ அதை பண்ணியாகணும். பூக்களில் மகரந்த சேர்க்கை பண்ணியாகணும். அது மாதிரி தான் மனிதர்களில் அடுத்தடுத்த சந்ததிகள் பெருக வேண்டும் என்று சொன்னால் அங்கே மனிதர்கள் இணைந்தாகணும், ஆண் பெண் இணைஞ்சாகணும். இப்போ எல்லாருமே இன்னொன்றின் துணையோடு தான் நம்ம இயங்கிக்கிட்டு இருக்கிறோம் உலகத்தில். எல்லாருமே ஜோடி. ஆனால் அல்லாஹ் தனித்தவன். குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன். அஹதுனா என்ன? எனக்கு ஜோடியே இல்லை, நான் தனித்து இயங்கக்கூடியவன். நீங்கள் எல்லாருமே ஜோடி, தன்னுடைய துணையை சார்ந்து தான். நீங்கள் ஒரு ஆண் தன்னுடைய மனைவியை, பெண்ணை சார்ந்து தான் இயங்கிக்கிட்டு இருக்கிறான். ஒரு பெண் தன்னுடைய துணையை, தன்னுடைய ஜோடியை சார்ந்து தான் இயங்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி உலகத்தில் எல்லாமே ஜோடியை சார்ந்து இருக்கும் பொழுது அல்லாஹ் இறைவன் தன்னை தனித்தவன்கிறான். வணங்குதா உங்களுக்கு? அப்போ அந்த கருத்தாக்கத்தையும் இதில் நாம் சிந்திக்கலாம், யோசிக்கலாம். அடுத்த அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், உமா தஹ்மிலு மின் உன்சா ஒலா ததஉ இல்லா பிஇல்மிஹி, எந்த ஒரு பெண் கருவுறுவதும் கருவை பெற்றெடுப்பதும் இல்லா பிஇல்மிஹி, அல்லாஹ்வுடைய ஞானத்தில் இல்லாமல் இல்லை. எல்லாமே அல்லாஹ்வுக்கு தெரியும், எல்லாமே அல்லாஹ்வுடைய இல்முல இருக்குது. அப்போ இந்த நீங்கள் அத்தியாயத்தினுடைய மைய கருத்தோடு கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். இது எல்லாமே அல்லாஹ்வுடைய குதிரத்தை பற்றி பேசக்கூடிய அத்தியாயம், அல்லாஹ்வுடைய ஆற்றலை பற்றி பேசக்கூடிய, அல்லாஹ் மனித குலத்திற்கு எத்தகைய நிஅமத்துகளை வழங்கியிருக்கிறான், அதற்குள் அடங்கியிருக்கிற அல்லாஹ்வுடைய ஆற்றல். மனிதர்களுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிற நிஅமத்து, அந்த நிஅமத்துக்குள்ள நிஅமத்தின் மூலமாக வெளிப்படுத்தப்படுகிற அல்லாஹ்வினுடைய வல்லமை, அல்லாஹ்வினுடைய ஆற்றல், சான்றுகள். இதுதான் இந்த அத்தியாயம் முழுக்கவே பேசுது. அப்போ அல்லாஹ் இங்கே மீண்டும் அல்லாஹ் தன்னுடைய வல்லமையினுடைய ஒரு அங்கத்தை பற்றி சொல்கிறான். என்ன? எந்த பெண் கருவுற்றாலும் அது எனக்கு தெரியும், எந்த பெண் குழந்தையை பெற்றெடுத்தாலும் அது எனக்கு தெரியும். இது அரபியில் சொல்லுவாங்க, ஒமா தஹ்மிலு மின் உன்சான்னு வருதுல்ல, மின் இல்லாமல் ஒமா தஹ்மிலு உன்சா அப்படின்னு சொன்னாலே பெண் கருவுறுவதுன்னு அர்த்தம். பெண் கருவுறுவதும் ஒலா ததஉ, அந்த பெண் பிரசவிப்பதும் இல்லா பிஇல்மிஹி, அல்லாஹ்வுக்கு தெரியாமல் இல்லைன்னு அர்த்தம். ஆனால் வெறுமனை மின் இல்லாமல் அல்லாஹ் சொல்லாமல் ஒமா தஹ்மிலு மின் உன்சா அப்படிங்கிற அல்லாஹ். ஒமா தஹ்மிலு உன்சான்னு சொன்னால் பெண் கருவுறுவதுன்னு அர்த்தம். ஒமா தஹ்மிலு மின் உன்சான்னு சொன்னால் எந்த பெண் கருவுற்றாலும். ஒமா தஹ்மிலு மின் உன்சானா என்ன அர்த்தம் வந்துடும்? எந்த பெண் கருவுற்றாலும். எந்த பெண் என்று சொல்வதில் என்ன அர்த்தம் இருக்கு? எதுலாம் உன்சா, எதுலாம் பெண் இருக்கோ, எதெல்லாம் கர்ப்பம் தரிக்குதோ, அது மனுஷனாக இருந்தாலும், ஆடு மாடாக இருந்தாலும், கால்நடைகளாக இருந்தாலும், புழு பூச்சியாக இருந்தாலும், எந்த பெண், எந்த இனத்தில், எந்த வகையில் உள்ள எந்த உன்சா, எந்த பெண் கருவுற்றாலும் அது அல்லாஹ்வுடைய இல்முல இல்லாமல் இல்லை, எனக்கு தெரியும் அப்படிங்கிற அல்லாஹ். ஒலா ததஉ இல்லா பிஇல்மிஹி, அந்த கருவுற்றிருக்கக்கூடிய பெண்ணு பிரசவிப்பதும் அல்லாஹ்வுக்கு தெரியாமல் இல்லை. அப்போ இந்த அகண்ட உலகத்தில், பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு கருத்தரிப்பும் அல்லாஹ்வுக்கு தெரியும்.
ஒவ்வொரு பிரசவமும் அல்லாஹ்வுக்கு தெரியும். அவர்கள் கருத்தரிப்பதற்கு முன்பே அந்த கரு என்னவாக ஆக போகிறது அல்லாஹ்வுக்கு தெரியும். கருத்தரித்ததற்கு பிறகு, ஏன்னா எல்லா கருவுற்று இருக்கக்கூடிய எல்லாரும் கருவுறாங்களா? ஃபஸ்ட்டு எல்லாருமே கருவுறாங்களா? குழந்தை பாக்கியம் இல்லாமல் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, பார்க்கத்தானே செய்கிறோம். அப்போ எல்லாரும் கருவுறுவதில்லை. அப்போ அதை மீறி யார் யார் கருவுருவா எனக்கு தெரியும். கருவுற்ற எல்லோரும் சரியான முறையில் நல்ல முறையில் குழந்தையை பெற்றெடுத்து விடுகிறார்களா? எல்லாரும் கருவுறுவது கிடையாது. அப்போ கருவுறுவது யாருன்னு எனக்கு தெரியும். கருவுற்ற எல்லோரும் குழந்தைகளை பிரசவித்து விடுவதில்லை. அல்லாஹ் சொல்கிறான், யாருக்கு சரியான முறையில் பிரசவிப்பா அதுவும் எனக்கு தெரியும், என்னுடைய ஞானத்தில் தான் இருக்குது. அப்போ அல்லாஹ் தன்னுடைய ஞானத்தை பற்றி இங்கே சொல்கிறான் என்பதை நம்ம பார்க்கணும். அப்போ ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் வாழும் பொழுது தன்னை ஒரு பெரிய சக்தியாக நினைக்கிறான், பெரிய தன்னை ஒரு ஆளாக நினைக்கிறான். அதனால் இந்த உலகத்தில் பல ஆட்டங்கள் போடுறான், ஹக்கை மறுக்கிறான், சத்தியத்தை மறுக்கிறான், கர்வம் பிடித்து வாழ்கிறான். அப்படி வாழக்கூடிய மனுஷனுக்கு அல்லாஹ் அறிவுரை சொல்கிறான், உன்னை படைச்சதுன்னா, இந்த உலகத்தில் உனக்கு பல்வேறு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்ததுன்னா, உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல விஷயங்கள், உன் தொடர்பில் நிகழக்கூடிய பல விஷயங்களை அறிந்தவன் நான், எல்லாமே எனக்கு தெரியும்பா, என்னுடைய இல்மோடு தான்ப்பா நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட பேராற்றல் கொண்டவன் நான். எனக்கு முன்னால் நீ கர்வம் கொண்டு தெரியலாமா? என்னுடைய ஆற்றலை நீ மறுத்து பேசலாமா? இதுதான் அல்லாஹ் இங்கே சொல்ல வரக்கூடிய விஷயமா இருக்கு. இப்போ புகாரியில் 1039வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட செய்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அதையும் இந்த வசனத்துக்கு நம்ம விளக்கமாக எடுக்கலாம். மிஃப்தாஹுல் கைபி ஹம்சுன், மறைவான விஷயங்களின் சாவி என்று எடுத்துக்கொண்டால் ஹம்சுன், முக்கியமான 5 இருக்கிறது. லா யஅலமுஹா இல்லல்லாஹு, அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அவற்றை அறிய மாட்டார். லா யஅலமு அஹதுன் மா யகூனு ஃபீ கதின், நாளைக்கு என்ன நடக்கும் அது யாருக்கும் தெரியாது. 1. வலா யஅலமு அஹதுன் மா யகூனு ஃபில் அர்ஹாம், கருவறைகளில் என்ன உள்ளது அது யாருக்கும் தெரியாது. இப்போ ஸ்கேன்லாம் பண்ணாலும் காலம் வேணும்ல. ஆண் பெண் சொல்வதற்கு இந்தியாவில் தடை இருக்குது, அரபு நாடுகள் அதுக்கு தடையெல்லாம் இல்லை. பிரசவ காலத்திலேயே குறிப்பிட்ட மாதத்திற்கு பிறகு ஸ்கேன் பண்ணி ஆனா பெண்ணான்னு சொல்லிடுவாங்க. அது ஆனா பெண்ணான்னு சொல்கிறதுக்கு ஒரு டைம் வேணும் மனுஷனுக்கு. அது பார்த்து சொல்கிறது தான் கிட்டத்தட்ட. என்ன, வயிற்றுக்குள் ஸ்கேன் பண்ணக்கூடிய கருவிகளை வைத்துக்கொண்டு உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்து சொல்கிறான். வெளியில் வந்ததற்கு பிறகு சொல்வதற்கு பதிலாக வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே பார்த்து சொல்கிறான். ஆனால் அந்த காலத்தை அடைவதற்கு முன்பு அவனால் சொல்ல முடியுமா? ஆனால் பெண்ணாலும் அந்த வயிற்றுக்குள்ளேயே தெரியலன்னு வைங்க, அதுக்குரிய காலத்தை அடையலை. என்ன எவ்வளோ கருவியை கொண்டு ஸ்கேன் பண்ணாலும் அது சொல்ல முடியாது. ஏன், அந்த காலத்தை இன்னும் அடையலைன்னு அர்த்தம். பிரசவிச்ச இப்போ 5 நாளில் சொல்ல முடியுமா, 10 நாளில் சொல்ல முடியுமா? முடியாது. ஆனா பெண்ணாக சொல்ல முடியாது. ஆண் பெண் என்று சொல்வதற்கு ஒரு காலம் வேணும், டைம் லிமிட் வேணும் மருத்துவத்துக்கு. அது கிட்டத்தட்ட வயிற்றில் உள்ளத கருவிகளை அனுப்பி பார்த்து சொல்கிறது தான். அது கண்ணால் பார்த்து சொல்கிறதுக்கு பதிலாக கருவியின் மூலமாக பார்த்து சொல்கிறான். அது மனுஷனுடைய அறிவையோ மனுஷனுக்கு மறைவானது தெரியும் என்பதையோ உணர்த்தக்கூடிய விஷயம் கிடையாது. இப்போ ஒரு பைனாக்குலரை வச்சு லாங்கில் உள்ளதை பார்த்து சொன்னால் அது மறைவான ஞானமா? வெறுக்கு புறக்கண்ணால் பார்க்குறோம், ஒன்றும் தெரியலை. பைனாக்குலரை வச்சு பார்க்குறோம், லாங்கில் உள்ளது தெரியுது. அப்படின்னா அது மறைவான ஞானம்னு சொல்லுவோமா? அது கருவி வைத்து பார்த்து சொல்கிறது தான். அது மறைவான ஞானத்தில் சேராது. அதே மாதிரி தான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, 5 விஷயம் அல்லாஹ்வை தவிர யாருக்குமே தெரியாது, அவைகள்லாம் மறைவானவற்றின் சாவிகள். அது அல்லாஹ்ட்ட தான் இருக்குது. நாளைக்கு என்ன நடக்கும் யாருக்கும் தெரியாது, அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். கருவறைக்குள்ளே என்ன இருக்குது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். வலா தஅலமு நஃப்சும் மாதா தக்ஸிபு கதா, நாளை ஒரு மனிதன் என்ன செய்வான், என்ன சம்பாதிப்பான் யாருக்கும் தெரியாது. நாளைக்கு 19 உலகத்தில் என்ன நடக்கும்ங்கிறது யாருக்கும் தெரியாது. தான் ஃபஸ்ட்டு. 3வது என்ன, நாளைக்கு நான் என்ன செய்வேன், நீங்கள் என்ன செய்வீங்க நாளைக்கு? முதல் ஹயாத்தாக இருப்போமா? அதுவே டவுட்டு. ஹயாத்தாக இருந்து என்ன செய்ய போகிறோம், என்னென்ன நல்லதுகளை செய்ய போகிறோம், என்னென்ன கெட்ட விஷயங்களில் ஈடுபட போகிறோம் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். நாளைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்ங்கிறது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். உமா தத்ரி நஃப்சும் பி ஐயி அர்லின் தமூத், ஒரு மனிதன் தான் எந்த பூமியில் மரணிப்போம் அது யாரும் அறிய மாட்டார். எங்கே மௌத்தா போவோம் நமக்கு தெரியுமா? நாம் பிறந்தது ஒரு ஊராக இருக்கும், மௌத்தா போகிறது இன்னொரு ஊராக இருக்கும், நமக்கே தெரியாது. நாம் பிறந்தது ஒரு வீடாக இருக்கும், ஒரு தெருவாக இருக்கும், மௌத்தா போகிறது இன்னொரு வீட்டில் இன்னொரு தெருவில் போய் மௌத்தா போயிடும். பிறந்தது ஒரு நாடாக இருக்கும், மௌத்தா போனது அவரே எதிர்பார்க்காத இன்னொரு நாட்டில் வேலைக்கு போன எவ்வளவு மக்கள் வெளிநாட்டில் இறந்து போயிருக்கிறாங்க. அவங்க அங்கேயே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அவங்க நினச்சி பார்த்துருப்பாங்களா அந்த மையவாடியை? பல நாட்கள் கடந்து போயிருப்பாங்க. ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற காலத்தில், பணி செய்த காலத்தில் அவங்க பல நாட்கள் எந்த மையவாடியை கடந்து போனாங்களோ அந்த மையவாடியிலே அவங்க அடக்கம் செய்யப்படக்கூடிய நிலை வருது. அவங்களும் எதிர்பாராதது. அப்போ எந்த பூமியில் நாம் மௌத்தா போவோம், இந்த பூமியில் தான் மௌத்தா போவோம், அந்த உத்தரவாதம்லாம் நமக்கு கிடையாது. அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். ஒமா எதிரி அஹதுன் மத்தா எஜி உல் மொத்தர், எப்போது மழை பொழியும் என்பதை யாரும் அறிய மாட்டார்.
மழை யார் எப்போ பெய்யும் அப்படிங்கிறது யாரும் சொல்ல முடியாது. மேகம் கருப்பாக ஆனதுக்கப்புறம் பார்த்து சொன்னாலே பொய்யா போயிருதேன். வானிலை அறிக்கையெல்லாம் இப்போ நம்ப முடியுமா? வானிலை அறிக்கை நாளைக்கு மழை வரும்னு சொன்னா தான் நம்ம தைரியமாக போகலாம். ஏன், கண்டிப்பாக அவங்க சொன்னாலே வராதுங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு மக்கள்கிட்ட. அந்த அளவுக்கு மனிதர்கள் அவற்றை கணிப்பதில் ரொம்ப பலவீனமானவர்களாக இருக்கிறாங்க. தெரியாது அது மழை எப்போ பெய்யும் எனக்கு தான் தெரியுங்கிறான்ல. அப்போ இதெல்லாம் மறைவான விஷயங்கள். இதில் வரக்கூடிய ஒரு அம்சம் தான் கருவறை. கருவறைக்குள்ளே என்ன இருக்குது, என்ன நடக்குது, மனுஷனுடைய அந்த படிநிலைகள் என்ன, விந்து துளியாக செலுத்தப்படுறான், அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அதுக்கப்புறம் என்னவா மாறுறான், எல்லாமே அந்த ஃபுல் டோட்டல் ப்ராசஸ் எனக்கு தெரியும், என்னுடைய இல்மில் இருக்குது. இது ஒரு கருவறையில் நடப்பவை அல்ல. உலகத்தில் உள்ள எந்த மனிதன், எந்த உயிரினம், எந்த விலங்கு, எந்த பூச்சி, எந்த புழு கருவுற்றாலும் அதுக்குள்ளே நடக்கிறது என்னுடைய இல்மின்படி நடக்குது, என்னுடைய ஞானத்தோடு நடக்குதுன்னா அப்போ அல்லாஹ்வுடைய ஞானம் எவ்வளோ விசாலமானது, அல்லாஹ்வுடைய ஞானம் எவ்வளோ விசாலமானது. அந்த விசாலமான ஞானத்துக்கு முன்னால் நாமெல்லாம் ஏமாத்துறோம். இதைத்தான் அல்லாஹ் சொல்ல வரான். அடுத்து அல்லாஹ் குறிப்பிடுகிறான், ஒமா யு அம்மரு மிம் முஅம்மரின் வலா யுன்கசு மின் உம்ரிஹி இல்லா ஃபி கிதாப். ஒருவரின் வாழ்நாள் அதிகரிக்கப்படுவதும் ஒருவரின் வாழ்நாள் குறைக்கப்படுவதும் இல்லா ஃபி கிதாப், பதிவேட்டில் இல்லாமல் இல்லை. இந்த வசனத்துக்கு ரெண்டு வகையான விளக்கம் கொடுக்குறாங்க. இந்த வசனத்தின் இந்த பகுதிக்கு ஒன்று என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த பகுதி ஒரே நபரை பற்றி பேசுவதல்ல, இரண்டு நபர்களை பற்றி பேசுவது. அப்படின்னா என்ன, ஒருத்தருக்கு வாழ்நாள் அதிகரிக்கப்படுறதும் ஒருத்தருக்கு வாழ்நாள் குறைக்கப்படுவதும் அல்லாஹ்வுடைய பதிவேட்டில் தான் இருக்குது. அப்படின்னா யார் நீண்ட காலம் வாழ்வா, யார் குறைந்த காலத்தில் மௌத்தா போயிடுவாங்க, யாருக்கு தான் தெரியும், அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். இது ஒரு கருத்து. ரெண்டு நபர்கள், யார் நீண்ட காலம் வாழ்வா, ஒமா யு அம்மரும் மின் முஅம்மரின், யாருக்கு வாழ்நாள் வழங்கப்படும், ஒமா வலா யுன்கசு மின் உம்ரிஹி, யாருக்கு வாழ்நாள் குறைக்கப்படும், யார் நீண்ட காலம் வாழ்வா, யார் குறைந்த காலம் வாழ்வார்கள், அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். ரெண்டு நபர்களை பற்றி பேசுவதாக புரிந்து கொள்வது, இது ஒன்று. இது ஒரு விளக்கம். இன்னொரு விளக்கம் என்ன, ஒரே நபரை பற்றி பேசப்படுவது. ஒரே நபரை பற்றி பேசப்படுவதுனா ஒருவருக்கு வாழ்நாள் அதிகரிக்கப்படுமா, வாழ்நாள் குறைக்கப்படுமா, அவர் நீண்ட காலம் வாழ்வாரா, குறைந்த காலம் வாழ்வாரா, நீண்ட காலம் வாழ்வாரா, குறைந்த காலம் வாழ்வாரா என்பது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். ஒரு நபரை பற்றி, இரண்டு நபர்களை பற்றி பேசுவதாகவும் புரிந்து கொள்ள முடியும், ஒரே நபரை பற்றி பேசுவதாகவும் புரிந்து கொள்ள முடியும். இப்போ இது வாழ்நாள் நீட்டிக்கப்படுவது, வாழ்நாள் குறைக்கப்படுவதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம் யார் யார் எவ்வளவு காலம் வாழ்வாங்க, எவ்வளவு காலத்தில் மௌத்தா போவாங்க, எல்லாமே அல்லாஹ்வுடைய பதிவேட்டில் இருக்குது. அல்லாஹ் முன்பே எல்லாத்தையுமே தீர்மானிச்சிட்டான். ஒரு நபரே இப்போ நீண்ட காலம் வாழ்வாரா, ஷார்ட்டான டைமிங்கில் குறைந்த காலத்திலே மௌத்தா போயிடுவாரா, அவருக்கு வாழ்நாள் அதிகரிக்கப்படுமா, வாழ்நாள் குறைக்கப்படுமா, எல்லாமே அல்லாஹ்வுடைய இல்முப்படி தான் நடக்கும். அல்லாஹ் ஏற்படுத்தி கொண்ட விதியின்படியே நடக்கும். இதைத்தான் இந்த வசனம் சொல்லுது. நீங்கள் இதை விளங்குற மாதிரி சில செய்திகளை நம்ம பார்க்கலாம். இதுக்கு ரிலேட்டிவாக உள்ள சில செய்திகள். முஸ்லீமில் 5176 நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவி உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்க ஒரு முறை ரசூல்லா இருக்கும்போதே ஒரு துவா செய்கிறாங்க. முஸ்லீம் தமிழில் நீங்கள் பார்க்கலாம், தமிழ் நம்பர் தான் நம்ம சொன்னது 5176. அல்லாஹும்ம மத்திஇனி பி ஜௌஜி ரசூலில்லாஹி ஒபி அபி சுஃபியான ஒபி அஹி முஆவியா. உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அல்லாஹ்ட்ட துவா செய்கிறாங்க, இறைவா என்னுடைய கணவர் நபிகள் நாயகம் அவர்கள் மூலமாகும், எனது தந்தை அபு சுஃபியான் அவர்கள் மூலமாகும். உம்மு ஹபீபா என்கிற இந்த சஹாபி பெண்மணி யாருடைய மகள், அபு சுஃபியானுடைய மகள். அப்போ அவங்க தன்னுடைய தந்தையின் பேரை சொல்கிறாங்க, என் கணவர் நபிகள் நாயகத்தின் மூலமாகவும் என்னுடைய தந்தை அபு சுஃபியான் மூலமாகவும் ஒபி அஹி முஆவியா, என் சகோதரர் முஆவியா. முஆவியாங்கிற ஒரு நபித்தோழரை பற்றி சொல்லுவோம்ல, அவருடைய ஆட்சி காலம், அவருடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகள். அந்த முஆவியா என்பவர் யார் தான், உம்மு ஹபீபா அவர்களுடைய சகோதரர். இவங்க மூலமாக எனக்கு நன்மையை அனுபவிக்க செய் அப்படின்னு ஒரு துவா கேட்குறாங்க. என் கணவர் மூலமாக, என் தந்தை மூலமாக, என் சகோதரர் மூலமாக எனக்கு நன்மையை அதிகரிக்க செய். அப்படின்னா என்ன அர்த்தம், இவங்களுக்கெல்லாம் நீண்ட ஹயாத்தை கொடு, அந்த நீண்ட ஹயாத்தின் மூலமாக நானும் நன்மையை அனுபவிக்கணும், என் கணவர் காலத்தில் நான் இருக்கணும், என் தந்தை அபு சுஃபியான் மூலமாக நான் நிறைய நன்மைகளை பெறணும், என் சகோதரர் முஆவியா மூலமாக நிறைய நன்மைகளை பெறணும், இவங்களுக்கெல்லாம் நீண்ட ஹயாத்தை கொடுன்னு அர்த்தம். இப்போ நம்ம கேட்குறோம், யாரெல்லாம் என் பேர பிள்ளைகளுக்கு கையால் சுகத்தை கொடுத்து அதை பார்க்கும்படி என்னை செய்யின்னு கேட்டோம்னா என்ன அர்த்தம், அவங்க நீண்ட காலம் வாழணும், அவங்க வாழ்கிற காலத்தை நாம் கண் கொண்டு பார்க்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்படி கேட்போம்ல, அது மாதிரி கேட்குறாங்க. அல்லாஹும்ம மத்திஇனி பி ஜௌஜி ரசூலில்லா, இறைவா என்னுடைய கணவர் நபிகள் நாயகத்தின் மூலம் எனக்கு நன்மையை ஏற்படுத்த. அப்படின்னா என்ன, அவர் நீண்ட காலம் வாழணும், அவங்களோடு சேர்ந்து நானும் வாழணும்.
ஒபி அபி சுஃபியான், என்னுடைய தந்தை அபூ சுஃபியான் அவர் நீண்ட காலம் வாழணும், அவர் மூலமாக நான் நன்மை பெறணும். ஒபி அஹி முஆவியா, என் சகோதரர் முஆவியா நீண்ட காலம் வாழணும், அவர் மூலம் நானும் நன்மை பெறணும். இப்படி துவா, இந்த துவாவோட முடிச்சிட்டாங்க. இதான் துவா அவங்க கேட்டது. ஃபகால லஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, யார்கிட்ட? அவங்க மனைவிட்ட சொல்கிறாங்க, இன்னக்கி சஅல்தில்லாஹல் ஆஜாலிம் மதுரூபா வ ஆசாரி மௌத்துஆ வ அர்ஸாக்கிம் மக்சூமா. உம்மு ஹபீபா, நீ அல்லாஹ்கிட்ட எது வரையறுக்கப்பட்டு விட்டதோ அதை பற்றி கேட்குறேன். நீண்ட காலம் வாழணும், அவங்களும் வாழணும், அது மூலம் நானும் நன்மை அடையணும்னு கேட்குறேன்ல, எவ்வளோ காலம் வாழ்வோம் என்பதெல்லாம் என்னவாயிருச்சு? வரையறுக்கப்பட்டு விட்டது. இன்னக்கி சஅல்தில்லாஹல் ஆஜாலிம் மதுரூபா, வரையறுக்கப்பட்ட தவணைகள். நீ அல்லாஹ்விடம் கேட்டது எதை பற்றி? வரையறுக்கப்பட்ட தவணைகள். வ ஆசாரி மௌத்துஆ, நிர்ணயிக்கப்பட்ட செயல்பாடுகள். வ அர்ஸாக்கிம் மக்சூமா, பங்கிடப்பட்ட ரிஸ்க்குகள். எவ்வளோ காலம் வாழ்வார், என்னென்ன செய்வார், என்னென்ன ரிஸ்க்கு கிடைக்கும், பங்கிடப்பட்ட ரிஸ்க்கு, இது எல்லாமே முன்பே தீர்மானிக்கப்பட்டுருச்சு. அதை பற்றி நீ அல்லாஹ்ட்ட கேட்குறேன். அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, லா யு அஜ்ஜிலு ஷைஅம் மின்ஹா கப்ல ஹில்லிஹி வலா யு அஹீரு மின்ஹா ஷைஅம் பஅத ஹில்லிஹி. இதில் உள்ள எதுவுமே அதற்குரிய காலத்தை விட்டு முந்தவும் செய்யாது, பிந்தவும் செய்யாது. அப்படின்னா கிட்டத்தட்ட என்ன அர்த்தம்? நீண்ட காலம் வாழணும்னு கேட்குற, எவ்வளோ காலம் வாழும் என்பது அல்லாஹ்வால் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டுருச்சு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதனால் அர்த்தம் அதுக்குரிய தவணை வந்துருச்சுன்னா மௌத்தா போயிடுவோம், தவணை இருக்குன்னா இருப்போம். இதில் மாற்றம்லாம் ஏற்பட போகிறது இல்லை. ஒலவு சஅல்தில்லாஹ ஐயு ஆஃபியக்கி மின் அதாபின் ஃபின்னார் வ அதாபின் ஃபில் கபர் லக்கான ஹைரன் லக்கி. நீ அல்லாஹ்விடம் நரக வேதனையை விட்டு பாதுகாப்பு தேடுவதும் கபர் வேதனையை விட்டு பாதுகாப்பு தேடுவதும் இந்த துவாவை பிரதானப்படுத்தி இருந்தால் லக்கான ஹைரன் லக்கி, அது உனக்கு இதைவிட சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ இதை நாம் மேலோட்டமாக பார்த்தா அப்போ நீண்ட ஹயாத்தை கேட்கவே கூடாதுங்கிற கருத்தில் நம்ம புரிஞ்சுக்குவோம். அந்த கருத்தில் அல்ல. ரசூலுல்லாஹ் அங்கே எதை பார்க்குறாங்கன்னா, தன்னுடைய மனைவி கேட்கக்கூடிய பிரார்த்தனையில் வெறுமனே அந்த 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 ஆயுள் சம்மந்தப்பட்டது மட்டும்தான் இருக்குது. இந்த உலகத்தில் ஹயாத்தை வாழ்வது சம்மந்தப்பட்டது மட்டுமா இருக்குது. அதில் கூடுதல் நன்மைகளை பற்றி அவங்க சொல்லி கேட்கல. அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அதெல்லாம் எல்லாம் தீர்மானிக்கப்பட்டுருச்சு, அதன்படி நடக்கும். கபர் வேதனையை பற்றி நீ கேட்கவே இல்லையம்மா, அதை பற்றி கேளுங்க, அதெல்லாம் இன்னும் நல்லது, பெஸ்ட்டு, அது முக்கியமாக கேட்கணும்ல. இதை கேட்காதுன்னு அர்த்தம் கிடையாது. இதை கேட்கலாம் தான், நம்முடைய ஆயுள் குறித்தோ நம்முடைய பிள்ளைகளின் ஆயுள் குறித்தோ அல்லாஹ்ட்ட தாராளமாக கேட்கலாம். துவா கேட்பதின் மூலமாக அல்லாஹ் நமக்கு வாழ்நாளை கொடுக்கலாம். ஆனால் புரியணும், நம்ம துவா கேட்டு அது மூலமாக நம்ம வாழ்நாள் அதிகரிக்கப்படுவதாக இருந்தாலும் அதுவும் எதில் இருக்கும்? பதிவேட்டில் இருக்கும். புரிஞ்சவங்களுக்கு இப்போ ஒருத்தர் 80 வயசு வரையிலையும் வாழ்வாருன்னு இருக்குது. இப்போ துவா கேட்டு அவர் தன்னுடைய வாழ்நாளை ஒரு 20 வருஷம் கூட்டிக்கிட்டார். யாரெல்லாம் என்ன 100 ஆயுசு வாழச்சு அப்படின்னு சொல்லி துவா கேட்குறாரு. 80 என்னவாயிருச்சு? 100 ஆயிடுச்சு. இந்த 80 வயது 100ஆக மாறும் என்பது, அது துவா கேட்டு மாறும் என்பது எதில் இருக்கும்? விதியில் இருக்கும், அல்லாஹ்வுடைய பதிவேட்டில் இருக்கும். இந்தஹு உம்முல் கிதாப், தாய் பதிவேடு யார்ட்ட இருக்கு? அல்லாஹ்ட்ட இருக்கு. அசல் பதிவேடு அல்லாஹ்ட்ட இருக்கு. அல்லாஹ் நினச்சதை அழிப்பான், நினச்சதை அதிகப்படுத்துவான். மனிதர்களுடைய வாழ்நாளில் எம்ஹுல்லாஹு மா யஷா வ யுஸ்பித், அல்லாஹ் தன் நாடியவற்றை அழிப்பான், தன் நாடியவற்றை நிலைப்படுத்துவான். இந்தஹு உம்முல் கிதாப், எல்லாமே உம்முல் கிதாப்பில் இருக்குது. உனக்கு எது எது அதிகரிக்கப்படும், எது எது குறைக்கப்படும், எல்லாமே மூலப்பதிவேட்டில் இருக்குது. மூலப்பதிவேடு அல்லாஹ்ட்ட இருக்குது. விளக்குதா உங்களுக்கு? மலக்குமார்கள்ட்ட அல்லாஹ் சில பதிவேடுகளை கொடுத்து வச்சிருப்பான்னு அர்த்தம். அது இல்லாமல் மூலப்பதிவேடு அல்லாஹ்ட்ட இருக்குது. மூலப்பதிவேட்டில் என்ன இருக்கோ அதன்படி உனக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய அனைத்தும், அது ஆயுள் அதிகரிக்கப்படுவதாக இருந்தாலும் குறைக்கப்படுவதாக இருந்தாலும் எல்லாமே அல்லாஹ்ட்ட இருக்குது. அதன்படி தான் நடக்கும். ஆனால் நாம் நன்மையான காரியங்களில் ஈடுபடணும். நாம் நன்மையான காரியங்களில் ஈடுபடுவதன் மூலம் இந்த நற்பேறுகளை அடைவதற்கு ஒரு மனிதன் முயற்சிக்கலாம். அதில் எந்த விதமான தப்பும் கிடையாது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்மு ஹபீபா என்கிற அந்த தம்முடைய மனைவிடத்தில் அங்கே குறிப்பிடுவது, அவங்க அதை மட்டும் கவனப்படுத்தி கேட்குறாங்க. மற்ற பிரதானமான விஷயங்கள், கபர் வேதனை குறித்தோ அதிலிருந்து பாதுகாப்பு தேடுவது குறித்தோ அதையெல்லாம் கேட்கலங்கிறத தான் அங்கே கண்டிக்கிறாங்க. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. புகாரில் 2067 2067 அதில் பார்க்குறோம், மன் சர்லஹு ஐயுபுசத் லஹு ரிஸ்கஹு அவ் யுன்ஸ லஹு ஃபி அஸரிஹி ஃபல்யஸில் ரஹிமஹு. எவர் ஒருவர் தன்னுடைய வாழ்வாதாரம் ரிஸ்க் அதிகமாக கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ, தம்முடைய ஆயுள் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறாரோ, ஃபல்யஸில் ரஹிமஹு, அவர் தம்முடைய உறவை பேணிக் கொள்ளட்டும்ங்கிறாங்க. சொல்லலாம், உறவை பேணுங்க, உங்கள் ரிஸ்கில் அல்லாஹ் பரக்கத்தை கொடுப்பான். உறவை பேணுங்க, உங்கள் ஆயுள் அல்லாஹ் அதிகரித்து தருவான். அப்போ ஆயுள் வாழ்நாள் அதிகரிக்கப்படணுங்கிறத ஒரு மனிதன் விரும்பலாம், அதை பிரார்த்தனை செய்யலாம், அதுக்குரிய நற்பணிகளில் ஈடுபடலாம், தப்பில்லை. இங்கே ரசூலுல்லாஹ் குறிப்பிடுவது அதை மட்டும் கவனம் செலுத்தக்கூடாது. நம்முடைய இந்த வாழ்நாள் நன்மைக்குரியதாக மாறணும். வாழ்நாளில் நம்ம நன்மையை பிரதானப்படுத்தணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு துவா செய்கிறாங்க. புகாரில் பதிவு செய்யப்பட்ட செய்தி,
அல்லாஹும்ம அஸ்லிஹ்லி தீனி அல்லதி ஹுவ இஸ்மத்து அம்ரி, இறைவா என்னுடைய காரியங்களின் பாதுகாப்பு எதுவோ அத்தகைய என்னுடைய இந்த மார்க்கத்தை எனக்கு சீராக்கு. எனக்கு மார்க்கம் தான் அடிப்படை, அதான் என்னுடைய காரியத்தை எல்லா காரியங்களுக்குமான பாதுகாப்பு அதில் தான் இருக்குது, அதை எனக்கு சீராக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அந்த துவாவினுடைய தொடர்ச்சியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க பாருங்கள், வஜஅலில் ஹயாத்த ஜியாதத்தன் லீ ஃபி குல்லி கைர் வஜஅலில் மௌத்த ராஹத்தன் லீ மின் குல்லி ஷர். இறைவா நான் அந்த உலகத்தில் ஹயாத்தா இருக்கிறத நன்மையை அதிகப்படுத்துவதற்குரிய வாய்ப்பாக எனக்கு ஆக்கு. நான் ஹயாத்தா இருக்க இருக்க எதை அதிகரிக்கணும்? நன்மை அதிகரிக்கணும். வஜஅலில் மௌத்த ராஹத்தன் லீ மின் குல்லி ஷர், எனக்கு மௌத்து ஏற்படும் போது பிற எல்லா தீமைகளிலிருந்தும் என்னை விடுவிக்கக்கூடிய ராகத்தாக மௌத்து இருக்கணும். மௌத்திலேயே நான் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. எல்லா தீமைகளிலிருந்தும் என்னை விடுவிக்கக்கூடிய ராகத்தாக மௌத்தாக்கு, என்னுடைய ஹயாத்தை நன்மைகளை அதிகப்படுத்துவதற்குரிய ஒரு வாய்ப்பாக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே அப்படி கேட்டிருக்கிறாங்கிறத பார்க்கணும். அப்போ இதுதான் இந்த 11வது வசனத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். நம்முடைய தொடக்கம் அற்பமானது, நம்முடைய ஆயுள் வரையறுக்கப்பட்டது. அதனால் நம்ம பெருமைப்பட்டு கொண்டு அகந்தை கொண்டு அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய, அல்லாஹ் நம்மின் மூலம் வெளிப்படுத்தியிருக்கிற அந்த சான்றுகளை நம்ம மறுத்து விடக்கூடாது. அல்லாஹுடைய அத்தாட்சிகளுக்கு முன்பாக, அல்லாஹுடைய வல்லமைக்கு முன்பாக ஒரு மூமின், ஒரு மனிதன் பணிவோடு தம்முடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தி அல்லாஹ்வுடைய ஆற்றலை ஒப்புக்கொள்ளணும். அவனுடைய ஆற்றலுக்கு முன்பாக சரணடைந்து விட வேண்டும் என்பதைத்தான் இந்த வசனம் நமக்கு சொல்லுது. இத்தோடு நாம் இந்த விரிவுரை வகுப்பை முடித்துக் கொள்வோம். இன்ஷா அல்லாஹ். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹ்